வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பச்சிமார் மடம் அப்படிங்கிறது கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுங்க. அந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே வந்து மொத்தமாக ஒரு குடும்பமாக நாங்கள் நீலம்பூர்லேருந்து கிளம்பி, அதாவது கோவை மாவட்டம் நீலம்பூர்லேருந்து கிளம்பி மொத்தமாக ஒரு 80 பேருக்கு மேலே வந்திருக்கிறோம். வந்து இங்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அந்த சாமி கோயிலில் சாமி கும்பிட்டு அங்கேயே வந்துட்டு அரிசி மற்றும் பருப்பு எல்லாமே அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் இலவசமாக கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டு சாமி போய் சாமிக்கு படையல் வச்சு சமையல் செஞ்சு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பவும் போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேயே நிறைய கோயில் இருக்குதுங்க பக்கத்துலேயே. அப்பச்சிமார் மடம், அதுபோக பல்லக்கிணறு, செரக்கோயில் அப்படின்னுலாம் எல்லா கோயிலுமே இருக்குது. அங்கே எல்லா கோயிலுமே போய் சாமி கும்பிட்டு வருவாங்க. அதே நேரத்தில் இங்கே பொங்கலும் வைப்போம். இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ லென்த்தாகவே இருந்தாலுமே கண்டிப்பாக இது நீங்கள் பார்க்க உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த வீடியோ. ஏன்னா தனியாக நாமளே எல்லாமே செஞ்சு மொத்தமாக ஒரு குடும்பமாக வீட்டில் தனியாக சமையல் செஞ்சு சாப்பிட்றதுக்குமே மொத்தமாக இங்கே போய் எல்லாம் ஒரு குடும்பமாக மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து சமையல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. நமக்கு அந்த சந்தோஷமே தனியாக இருக்குது. பார்க்குறக்கு அது ஒரு ஃபீலிங்கை உண்மையிலுமே நம்மளுக்கு கொடுக்கு. எல்லா நாளுமே இப்படி நம்ம குடும்பமாக இருந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தோன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ அன்போடு இருக்குது. நீங்கள் அதை எப்படி எனக்கு வெளிப்படுத்தி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் அதை அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கும் அது பிடிக்கும். இந்த மாதிரி எல்லோரும் ஒன்று சேர்ந்து போய் சந்தோஷமாக ஒரு நாள் ஃபுல்லாக எல்லா கோயிலுக்கும் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அப்பச்சியார் மடத்து கோயிலுக்கு வந்துட்டு, இதுக்கு நாங்கள் முன்னாடி எங்கேன்னா அவினாசி ஈஸ்வரன் கோயில், மறுபடியும் ஒரு முருகர் கோயில் காசிபாளையத்தில் எல்லாம் சுற்றி வந்துட்டு பாரியூர், பவளமலை, பச்சைமலை எல்லாம் வந்துக்கிறோம். நீங்கள் ஒரிஜினல் சவுண்டோடு பாருங்கள். பொங்கல் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். பொங்கலோ பொங்கல். இன்னொரு 5-6 அருகாமனை கொண்டு வந்திருந்தா எல்லாத்துக்கும் வேலையாயிருக்கு. கருவால் கிடைச்சிருச்சு. அக்கா அங்க வரைக்க இடம் காலியா இருக்குது இல்லக்கா? இங்க இடஞ்சல் வந்து குறைக்கு அண்ணி நின்றுக்கிறவக்கா ஜோதிக்கோ அந்தல வருங்க. அங்கே காலி இடம் இருக்குது வருங்க. அங்கே போய் கொண்டீங்கன்னா சாந்தி இல்லைங்க. நான் வீடியோ எடுக்கிறக்கு இடஞ்சல இருக்குது. நீ போ அப்போ கொஞ்சம் கிழக்கு தள்ளி போ. பாப்பா பாப்பா பொங்கல் வர்றப்ப சொல்லு. மிளகாய் எல்லாம் சிந்தி நீ அந்த இது பிச்சுடு. அது தேங்காய் சார் வருதுங்க. அண்ணி தள்ளிக்குங்க. நீ அண்ணி தள்ளிக்குங்க. வரையில போய்க்கலாங்க. கலவு சொல்லுங்க. யாராவது
சாந்தி நம்ம பை இங்கே வச்சிருக்கிற கா கொஞ்சம் வழி விடுங்கக்கா. பொங்கலோ பொங்கல். அப்புறம் எடுத்துக்கலாம் விடுங்க. இங்கே பாருங்க இருந்து எச்சா இருந்ததுன்னா நல்லா தாராளமாக செலவு பண்ணுவாங்க. கடைசியில் தண்ணி குடிக்கிறதுக்கு பத்தாம போய் சாந்தி வெட்டு. அப்புறம் எங்கள் அக்காட்ட கொடுத்து போட்டு நீ சும்மா கொண்டுக்கிற எங்கள் அக்கா வேலை வாங்கிட்டு என்ன வரைக்கும் கறி ரெண்டு தெரியும். ஏ பாப்பா அவங்களெல்லாம் இங்க வர சொல்லு. அந்த போக வேண்டாம் சொல்லு. யாராவது வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா டேய் வாங்க வாங்க ரோடுக்கெல்லாம் போகக்கூடாதாம்மா. முதல்ல ரோடுக்கு போய் யாராவது பிடிச்சி போயிட்டாங்க நின்ற பண்ணுறது அப்பனுக்கு யார் பதில் சொல்றது? ஏய் இன்னும் அந்தளவு போய் விளையாடுங்க போங்க. வந்து இரு பூச்சாண்டி வந்து பிடிச்சி போயிடுவான்னு எடுப்போம். வாட்ஸ்அப்லயும் போட்டு விடுவேன். எல்லா குரூப்லயும் போட்டு விடுவேன். நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் வந்துடுங்க. கையை நகர்த்தி வச்சு வெட்டுக்கா. அப்படியே குத்துங்க அப்படியே குத்துங்க. இங்க பாருங்க அப்படியே தட்டுங்க. அப்படியே அடிங்க. இழுத்து அடிங்க. சத்தி பத்திலி ஏட்டாக்குது வாங்க. அவ்வளோதான். உன்னை வெட்டுங்க அருகாமனையில். கழுக வேண்டாம். தண்ணி இங்கே இருக்கு கொண்டாங்க. சாக்கில் வலிச்சு போட்டு கொண்டு போயிடல மேடம். அந்த குச்சியை மட்டும் தாய் போய் போட்டு எங்க மாமன் அரசாணிக்காய் எறிகிறாரு. எல்லாம் பாத்துக்குங்க. என்ன மாமா இப்படி சொத்தையா எறிகிற மாமா? உள்ளுக்கிறதெல்லாம் எடுத்துட்டு தர மாமா அறிவாரு. ஏமாமா ஓகே மாமா. நீங்க அந்த
பக்கத்துல வைங்க கப்பு வந்து கொஞ்சம் காம்பூர் ஒன்றும் பண்ண வேண்டாம். போப்பா சத்தம் சத்தம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அரகர 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 அரகரோ அரகர 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 அரகரோ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அரகர அரகர அரகரோ சூப்பராக விழுந்துருச்சு வாங்க எல்லாரும் அரிசி போடுங்க.
எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. சொன்னாப்ப கொஞ்சம் நேரம் போடுற அரிசி நினைச்சு கும்பிடுறாங்க. அதைய வந்து ஆமா, பொங்க விடாதீங்க அக்கா. வலிஞ்சு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சூப்பரா பொங்கிருச்சு, அருமையான பொங்கல். இல்லை இருங்க, எல்லாரும் போட்டுட்டு இப்போ போனோம்னு வைங்க, அப்புறம் நம்ம ஓடையில் தான் தின்றுவாங்க. மடார்னு அரிசி போடுங்க, அப்புறம் தண்ணி அரிச்சு ஊற்றணும். வாங்க, அரிசி போடாதவங்கள மடார்னு போடுங்க. வாங்க, சுத்த வெள்ளம் வேண்டாம், சும்மா அப்படியே போட்டா போகுது. அரிசி போட்டு கையை உதறாதீங்க. அளவா போடுங்க, கைக்கு போடாதீங்க. அவ்வளோதானே, எல்லாம் போட்டாச்சா? சாமி ஆண்டவா அக்கா, கொஞ்சம் பின்னாடி வந்து இதை பிடிக்க நான் போடுறேன். இருங்க, இங்கே வருங்க, இப்படி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் புறக்கு போங்க, அப்போ தான் நான் தெரியும். நல்லா தெரியுது. நீ காமிக்க வேண்டாம் முகத்தை, நீ அரிசி போடு. சுத்தக்கூடாது, சுத்தக்கூடாது. எந்த பொங்கலுக்கும் சுத்தக்கூடாது. பெரிய கப்பலையே போட்டாச்சுல. அவ்வளோதான், எல்லாரும் போட்டாச்சா? நான் சாம சூப்பரா பொங்கிருச்சு. அச்சு அசல் சூப்பர், உண்மையிலுமே. ஆமாங்க, பாத்தியில சந்தோஷமா வர்ற, ஜாலியா போற, சாமியும் நம்மளுக்கு கரெக்டா கொடுக்குது. அவ்வளவுதான். ஆமாங்க, கண்டிப்பாங்க. ஆமாங்க, ஏன் தம்பி, தேங்க்யூ. அக்கா அக்கா, பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. என்ன சாம்பார்னது? பருப்பு சாம்பார். அரசன் கையில் இதில் தான் போடுவோமா, இல்லை அது வேறையா? பொரியல், காய் பொரியல். இது வந்து சாம்பார் மட்டும். ஓ, சாம்பார். கொள்ளு பருப்பு தனிங்களா இது இல்லாமல்? ஓ, அங்கே ஆட்டிட்டு இருக்கிறாங்க. சூப்பர், நல்ல வேலை. அதுக்குள்ள ஏதோ ஊற்று மாமா. இதெல்லாம் நீ ஆட்டணுங்களா மாமா? ஓ, இது வந்து வேக வச்சுட்டு வந்தாச்சு. யூடியூப் சேனல் வச்சுக்கிறக்கா. லாஸ்ட் மினிட் தமிழ்க்கா. 22,000 சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் சொன்னா தான் சப்ஸ்கிரைப். நீங்களும் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சேனல் இருக்கிறதா தெரியாது.
நான் வாட்ஸ்அப்பில் போட்டு விடுவேன்லங்க. என்என்எஸ் குரூப்பு, சமூக நலமன்றம் எதுலேயுமே நீங்கள் இல்லைங்களா? அது அப்படி இல்லை, நான் சீனிவாசன் கிட்ட சொல்லி சமூக நலமன்றத்தில் சேர்த்து சொல்கிறேன்னு எடுங்க. என்கிட்ட சொல்றேன்னா தினத்தந்திக்கு சொன்ன மாதிரி கூட மெதுவாக தான் போகும். அது நல்லதுதானுங்க. நல்லது மட்டும்தான் சொல்லப்படும். பரவாயில்லைங்க. பக்கத்தில் காஞ்சி கேட்கறது செய்தி எப்படி இருந்தால் போயிடு. இந்த அடுப்பெல்லாம் போய் எடுத்து எல்லாம் போயிடும். செந்தமிழ் எல்லாம் போயிடு. அந்த மாதிரி எல்லாம் டம்ம டம்ம நல்லா மாமா ஓகே, சாரி. நீங்க போங்க. தண்ணி இப்படி இருக்குறா, தண்ணி இப்படி வந்து கிடக்குது, கொண்டு போய் விடுங்க, அதை வச்சு ரசம் வச்சுக்கலாம். அந்த கொட்டறதுக்கு போற தாத்தாவுக்கு மூளையில அக்கா ஆட்டங்கள் தான் ஆட்டிட்டு இருக்கிறாங்க. நான் போய் பார்த்துன்னு சொல்லி பார்த்துன்னு தெரியும். நீ அங்கே இருந்தியா? போட்டு ஆட்டங்கள் ஆட்டாட்டி என்னக்கு அது? சோளப்பொரி வைக்கிறாப்புல ஒரு மிளகு சீரக ரசத்துக்கு. ஓஹோ, ஓ சோளப்பொரி இப்படி போட்டோம்னா சோளப்பொரி பொரிஞ்சு வருமா? அது நம்ம பழைய கடையை சொல்ல முடியும். ஓ இப்படி பண்ணா ஓஹோ, அதுதான் துணி போடுறது. துணி மேலே ஊரை ஏகல கூடாம போயிருக்கு. மண்ணு கொஞ்சம் பொடி இருக்காது. இந்த சட்டியெல்லாம் நம்ம கொண்டு வந்ததா? இவர் கூட சொல்லிட்டு ஆமாமாங்க, நம்ம வீட்டில் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒரு செட்டே வேணாலும் வாங்கி கொடுன்னா வாங்கி கொடுத்துரு. அக்கா எண்ணெய் ஒழுகிட்டு இருக்குது கீழே. அப்போ கொஞ்சம் உள்ள ஊற்றிடுங்கப்பா. அது ஆனால் சோட போடன்னு வெடிக்கு கீழே சிந்திருக்கு அதுக்குள்ளேயாது. இது என்ன ரசத்துக்கு? அது துளசி மக்கா, இது ரசத்துக்கு தானே? வருவாரு நானும் தொடர்றேன். பாப்பா அந்த காலத்துலலாம் இப்படி தான் இருப்பாங்க இந்த ஏரியாக்காரெல்லாம். இதுதான் நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு இந்த அளவுக்கெல்லாம் போராடி வாழ்ந்து ஜெயிச்சு வந்தவங்க தான்.
ரசத்துக்கு தான் போட்டாங்க, அப்புறம் இதுக்குள்ளார ஓட்டிங்கல்ல. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தோட்டத்துக்காரர் தாங்க. சரி, இது நீ அப்படியே பருப்புக்கு போட்டுடலாம். அது வெந்ததுக்கப்புறம் இது கூட எடுத்து போட்டுற வேண்டியது, அப்புறம் வேற வழி. இருக்கலாம் தக்காளி குட்டி இல்லைங்க. கொண்டு வாங்க அதை போட்டு போன கொதிக்கிறதுக்கு போது இது போடுறேன். அது என்ன புளி தண்ணி ரசமா? அது பூத்துனது புளி தண்ணியா? அது கொள்ளு தண்ணி அங்கே இருக்குது. அது அது ஊத்துறது இல்லையா? கொள்ளு தண்ணி கடைசியில் ஊற்றணுமா? என்னது அது ஓடிட்டே இருக்குது, நீங்க ஆஃப் பண்ணாம விட்டீங்க. இல்ல அது மறுபடி அதே தான் வரும். ஒரு அதெல்லாம் 7 செகண்ட் 8 செகண்ட் தான், 8 செகண்ட் 9 செகண்ட் தான் வரும். சூப்பர் சூப்பர். கொஞ்சம் தீ ஃபாஸ்ட்டாக வச்சா மெதுவாக வேகிற மாதிரி நல்ல டேஸ்ட் வராது. இல்லை இப்படியே இருந்ததுன்னா நல்லா வெந்துரு. என்னக்கா கொட்டுறீங்க? அது வெள்ளை பூண்டு, அப்புறம் வெள்ளை பூண்டு சீரகம் கொட்டுறீங்க. இது ரசத்துக்குங்களா? மிளகு சீரகம் வெள்ளை பூண்டு. வீடியோ விடுறதே இல்ல, இல்ல எல்லா பக்கமும் எழுதிக்கலாங்க. கொள்ளு ஆடிட்டு இருக்குது. கொள்ளு பாருங்க, ஆட்டி ஆட்டி எடுத்து இப்படி போடுறாங்க. இன்னும் இருக்குது ஆட்ட வேண்டியது. புளி நடத்த இருக்க மாட்டாங்க. இது எதுக்குங்க? இது சாம்பாருக்கு. ஓ, அதில் வேக வச்சு அப்படியே இதுக்குள்ள எடுத்து கொட்டிடுறது.
சாம்பார் கொடுத்தாச்சு என்ன போடுற மல்லித்தலையா இறக்கில போட்டு இல்ல கொதிக்கிறது மல்லித்தலை வேற கொத்தமல்லி தலை வேற நீங்க எதுக்கு ரஸ்கா போடுறீங்க இப்போ ஆமா இறக்கணும் அதுக்கு போடுறோம் அதுக்கு அது குழம்பு போய் சும்மா போட்டுக்கலாம்